ஒரு வீட்ல தரித்திரம் வந்து ஒட்டிக்கிட்டா என்னென்ன நடக்கும்னு தெரியுமாங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கையில ஒரு பைசா காசும் நிக்காது. ஒரு வேளை வந்தாலும் அது வந்த வேகத்திலேயே செலவாயிடும். வீட்ல இருக்கிறவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கும். மனசுக்கும் நிம்மதியா இருக்காது. திடீரென ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வந்து மொத்தமா நிம்மதியும் குலைச்சு போகும். இது மட்டும் இல்லைங்க. வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சோம்பேறித்தனம் வரும். எங்க போனாலும் உட்கார்ந்தா போதும்னு இருக்கும். தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ள எப்போதும் சண்டை, சச்சரவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா ஒத்து வர மாட்டாங்க. இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் இருந்தால், அந்த வீட்ல தரித்திரம் இருக்குன்னு தான் அர்த்தமாம். சரிங்க. இதெல்லாம் தெரிஞ்சா போதுமா? இந்த தரித்திரத்தை விரட்டுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமாங்க? அதுக்கும் வழி இருக்குங்க. முதல்ல வீட்டை எப்பொழுதும் சுத்தமா வச்சுக்கணும். தூசியும் குப்பையுமா இருந்தா மகாலட்சுமி உள்ள வரமாட்டாங்களாம். 2வது விஷயம், ஒவ்வொரு மாசமும் பஞ்சமி திதி நாள்ல வாராகி அம்மனை போய் வழிபடணும். 3வது விஷயம் என்னன்னா, புது விளக்குமாறை வாங்கி கோவிலுக்கு தானமா கொடுக்கணும். இந்த 3 விஷயங்களையும் செஞ்சா, அந்த வீட்ல இருக்கிற தரித்திரம் எல்லாம் ஓடிப்போயி, நிம்மதியும், சந்தோஷமும் வந்து சேர்ந்துருமாம்.